வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த பதிவில் சுவாமிஜியிடம் சாந்தி யோகம் பெற்ற அனுபவத்தை பற்றி கூற இருக்கிறோம். அதற்கு முன்பாக என்னுடைய பருவத்தில் என்னுடைய அம்மாவுக்கு ஒரு அதீத நிலை அவ்வப்போது ஏற்பட்டுகிட்டே இருக்கும். ஸோ அந்த நிலையில் அவங்க தலைபாரம் அதிகமாக இருக்கும், மனக்குழப்பம் இருந்தது, தூக்கமின்மை இருந்தது. அவங்களே அறியாமலே உயர்ந்த தத்துவங்கள்லாம் பேசுவாங்க. ஏன்னா அம்மா ஆழ்ந்த தெய்வ நம்பிக்கை உடையவங்க. வழிபாடு, பிரார்த்தனை, தேவாரம், திருவாசகம் அது மாதிரி பாடல்கள் அவருடைய இள வயதிலிருந்தே பாடுவாங்க. அவங்களுக்கும் இறைவனை பார்க்கணும், இறைவனை தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமெல்லாம் இருந்ததாக அம்மா சொல்லி கேட்டிருக்கிறேன். ஸோ அந்த நிலையில் தான் அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு அதீத நிலை, முக்கியமாக அமாவாசை பௌர்ணமி நாட்களில் அந்த அதீத நிலை அதிகமாக ஏற்படும். அப்படி ஏற்படும்போது தாங்க முடியாத தலபாரத்தாலையும் மனக்குழப்பத்துலேயும் தூக்கம் இல்லாமலுமே அம்மா இருப்பாங்க. அந்த நேரத்தில் அவங்கள அறியாமல் உயர்ந்த தத்துவங்கள்லாம் கூட பேசுவாங்க. அப்போ எங்களுக்கு அதெல்லாம் புரியலை. பின்னாடி தான் தெரிஞ்சது. பக்தி மார்க்கத்தில் சிறந்து விளங்கி அந்த மந்திரங்கள்லாம் சொல்லினதுனால, அதாவது பக்தி சார்ந்த பாடல்களெல்லாம் நான் காலை மாலை 2 நேரமும் பாடினதுனால குண்டலினி சக்தி தானே எழுந்திருக்கும். அந்த ஆற்றலை சமன்படுத்த தெரியாமல் அவங்களுக்கு குருவும் கிடைக்கல, சாந்தி யோகமும் கிடைக்கல. அதனால தான் அவங்க அந்த மாதிரி அவஸ்தையும் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட முடியாமல், குழந்தைகளை சரியாக கவனிக்க முடியாமல் இருந்தாங்க. அப்படிங்கிறது பின்னாடி நான் ஆசிரியர் பயிற்சி போனதுக்கப்புறம் அங்கே தான் ஒரு பழனி பேராசிரியர் தனலட்சுமி அம்மாக்கிட்ட என்னுடைய இந்த குடும்ப அனுபவம், அம்மாவுடைய அனுபவம்லாம் சொல்லி கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, ஸோ பக்தியில் தோய்ந்து இருந்ததுனால அவங்களே அறியாமலே சக்தி மேலே ஏறி இருக்கும், அதை அவங்களுக்கு அன்றைக்கி சமன்படுத்த தெரிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்லி நீங்கள் இப்போ ஆசிரியர் ஆகிட்டீங்க, நீங்கள் அவங்களுக்கு சாந்தி யோகம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அம்மா அந்த மாதிரி பேசும்போதெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா, குரு வேணும், சாந்தி வேணும், குரு வேணும், சாந்தி வேணும் அப்படிங்கிற வார்த்தையை அடிக்கடி சொல்லுவாங்க. அது மட்டும் நன்றாக எனக்கு ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் எங்களுக்கெல்லாம் திருமணமாகி நான் இந்த யோகம் கற்றுக்கொள்ள ஆசைப்பட்டு குருவிடமே கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு விருப்பம் தெரிவித்து குருவிட்டே ஆகினி தீட்சை பெற்று சாந்தி யோகம் பெறும்போது இந்த நிகழ்வுகள் எல்லாமே எனக்கு நினைவுக்கு வந்தது. ஸோ அப்போது அம்மா விரும்பிய, அம்மாவுக்கு கிடைக்காத அந்த குரு அருளும் அந்த சாந்தி யோகமும் அவங்க அம்மாவுடைய நல்ல குணத்தால் எங்களுக்கு கிடைச்சிது. நாங்கள் எல்லாருமே இந்த பயிற்சி எடுத்திருக்கிறோம். ஸோ அந்த வகையில் எனக்கு குரு மூலமே சாந்தி யோகம் கிடைச்சது. அம்மாவுடைய ஆசீர்வாதம் தான் நினைக்கிறேன். நான் ஆசிரியர் பயிற்சிக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அம்மாவுக்கு சாந்தி கொடுத்தேன். அந்த இதெல்லாமே கிட்டத்தட்ட 20-25 ஆண்டு காலம் அம்மா அவ்வப்போது இந்த அவஸ்தையில் இருந்தாங்க. அது அம்மாவுக்கு சாந்தி கொடுத்ததுக்கப்புறம் தான் சரியானது. ஸோ அந்த அளவில் அந்த சாந்தி யோகம் கிடச்சது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய கிஃப்ட்டுன்னு தான் சொல்லணும், சுவாமிஜி நமக்கு கொடுத்தது. ஸோ அந்த அனுபவத்தை சொல்ல இருக்கிறோம். எப்போ நான் சாந்தி எடுத்துட்டேன்னாக்க, ஆகினி தீட்சை பெற்ற 4ஆம் நாள் 27/3/92 வெள்ளிக்கிழமை மாலையில் திருவான்மியூருக்கு சாந்தி யோகம் இறக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். சுவாமிஜியே ஏற்றினவங்களே இறக்கி விட்டாங்க. சுவாமிஜி தான் குண்டலினி சக்தி ஏற்றி வச்சாங்க, அவங்களே தான் இறக்கி வச்சாங்க. அப்போது 3 நாட்களாக இருந்த தலைபாரமெல்லாம் அப்படியே இறங்கி அப்படியே ரிலாக்ஸ்டாக இருக்கிறத நல்லா உணர முடிஞ்சது. அந்த தொட்டு தீட்சை கொடுக்கும்போது சுவாமிஜி கீழே இறக்கி விட்டதுக்கப்புறம் இங்கேயே கவனிங்க உயிராற்றலை அப்படின்னு சொல்லும்போது அதை இன்னுமே கூட அவ்வப்போது என்னுடைய காதுகளில் ரீங்காரம் இடுவதை நான் கவனிப்பேன். சொல்லிக்குவேன், சுவாமிஜி சொன்னதையே அப்படியே சொல்லிக்குவேன். நல்ல ஒரு ரிலாக்ஸ்டு ஃபீலிங் கிடைக்கிறத அனுபவத்தில் உணர்ந்திருக்கிறோம். சுவாமிஜி கொடுத்ததுக்கு அப்புறமும் நீண்ட நேரம் அப்படியே அவங்க கையை மூலாதாரத்திலே வச்சுருக்கிற மாதிரி ஒரு உணர்வு அப்போது ஏற்பட்டது. ஸோ அந்த எங்கள் குடும்பத்துக்கே சாந்தி கிடைச்சது தான் நான் நினைக்கிறேன் என் குரு மூலம். ஸோ அன்றைக்கி தான் சுவாமிஜி ஆழியார் அறிவு திருக்கோயில் அந்த பெரிய மதில் இருக்கு இல்லைங்களா, அந்த வாயிலுக்கு பெரும் செலவில் இரும்பு கேட் போட்டிருந்தாங்க. அதை திறப்பு விழா செய்கிறதுக்காக எங்களுக்கு சாந்தி கொடுத்த அன்றைக்கி ஒரு 7-8 பேர் எடுத்த அன்றைக்கும்
சாந்தி கொடுத்த அன்றைக்கி தான் சுவாமிஜி போகிறாங்க. நீலகிரி எக்ஸ்பிரஸில் போகிறாங்க. 29/3/92 தான் காலை 7 மணிக்கு அன்றைக்கி அந்த திறப்பு விழா. அதுக்காக சுவாமிஜி 27ஆம் தேதி நைட்டு கிளம்புறாங்க. ஸோ அதை ஒரு கர்ம யோகியாக, அதாவது சாந்தி யோகம் கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சுவாமிஜி வந்து ஆழியாருக்கு பயணம் பண்ணினாங்க. ஸோ ஒரு அற்புதமான மகானை மீண்டும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் அவங்க மூலம் தீட்சை பெற்றதும் இன்னும் என்னுடைய நினைவில் நிழலாடி கொண்டே இருக்கிறது. அது மாதிரி ஒரு சாந்தியிலே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் இருந்தேன். அந்த அப்போதெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, அந்த குறிப்பிட்ட நாள் மட்டும்தான் போய் எடுத்துகிட்டு வரோம். மற்ற நாட்களில் வீட்டிலேயே தான் பயிற்சி பண்ணுவோம். 2 நேரமும் பயிற்சி பண்ணினேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒரு நேரம் மட்டும்தான் பயிற்சி பண்ணுவேன். உடற்பயிற்சியும் பாதி வரைக்கும் தான் செய்வேன். அப்போ காயக்கல்பம் எடுக்கல, அதுக்கப்புறம் தான் காயக்கல்பம் எடுத்துக்கிட்டோம். உடற்பயிற்சியில் அந்த கபாலபதி வரைக்கும் தான் பண்ணுவேன். ஆகினை ஒரு நாள், மறுநாள் தான் சாந்தி. அப்படி 2யும் மாற்றி மாற்றி தான் பண்ணினேன். ஈவினிங்லலாம் பண்ணுறது கிடையாது. ஏன்னா குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால மாலையில் பண்ண மாட்டேன். காலையில் ஒரு நேரம் மட்டும் இதை 2யுமே தான் மாற்றி மாற்றி நல்லா அந்த ஃபவுண்டேஷனை நல்லா ஸ்ட்ராங்காக போட்டேன். அதுக்கப்புறம் சுவாமிஜி ஃபாரின் போயிட்டாங்க. அதனால் துரியம் சுவாமிஜிக்கிட்ட எடுக்க முடியல. புலவர் தியாகராஜன் ஐயா அப்போ திருவான்மையூரில் பொறுப்பாசிரியராக இருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட தான் துரியம் எடுத்துக்கிட்டேன். ஒரு சாந்தி எடுத்து 3 மாதம் கழித்து தான் துரிய தீட்சை புலவர் ஐயாட்ட பெற்றுக்கொண்டேன். குருவோடையும் குருவுடைய அணுக்க தொண்டருடையுமே தீட்சை கிடச்சது. மோதிர கையால் குட்டு பெறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி எனக்கு கிடச்சிது. ஸோ இந்த பயிற்சி மாற்றி மாற்றி ஆகினை சாந்தி செய்ய அதே போல் மனவளக்கலை புத்தகத்தையும் நல்லா ஆழ்ந்து படிக்க என்னுடைய உணர்ச்சி வேகம், ஏன்னா கொஞ்சம் உணர்ச்சி வேகம் இருந்தது ஆரம்ப காலங்களில், அப்படியே குறைந்து படிப்படியாக அமைதி பெறதை உணர்ந்தேன். மீண்டும் சுவாமிஜியை எப்போது சந்திப்போம் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் அவ்வப்போது எழுவதுண்டு. மீண்டும் சுவாமிஜியை சந்தித்த அனுபவம் துரியாதீத தீட்சை பெறும்போது கிடச்சிது. அதை அடுத்த பதிவில் தெரிவிக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.